தென்னம்பாளையம் ரோடு. தென்னம்பாளையம் பொருட்காட்சி வந்திருக்கோம். அருமகாய் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் யாராவது இந்த மாதிரி பொருட்காட்சிக்கு வந்திருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
ஒரு காட்சி கிளே எல்லாம் தூரி வந்து மக்களே இங்கே பாருங்க பொருட்காட்சியில் தூரி வந்தாச்சு. வேண்டாம் பரவாயில்ல வா இதுதான் போகிறேன் காடியே காட்சிக்கு வந்து அப்பளம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு பாய்ஸ். ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம் பாய்ஸ். ராட்னம் காட்சிக்கு வந்து அப்பளம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு பாய்ஸ். நேற்று வந்து பொருட்காட்சிக்கு போனோம்ல, அந்த பொருட்காட்சிக்கு போயிட்டு வளையல் கடையில் என்னென்ன வாங்கினான்னு பார்க்கலாமா. கடைகளில் பின்னு, குசி பின்னு எவ்வளோ இருங்க சொல்கிறேன். அது பாருங்க 30 ரூபா ஒரு அட்டை, 30 ரூபா. அநியாயம் பண்ணுறாங்க. ஒரு பொட்டு டப்பா, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அந்த பொட்டு டப்பா, இது வந்து எனக்கான பொட்டு. அப்புறம் வந்து இது வந்து துணிக்குள்ளே போட்டால் மனம் அடிக்குமாம்மா, அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். அப்புறம் எனக்கானது ரப்பர் பேண்டு, கேட்ச் கிளிப்பு, ரப்பர் பேண்டு, அப்புறம் குட்டி கேட்ச் கிளிப் சில்வர் கலர் மாதிரி.
அப்புறம் ஒரு நகை பாலிஷ் ரெட் கலர், அப்புறம் லப்பர் பேண்டு, அப்புறம் ஒரு கேட்ச் கிளிப் பிளாக் கலர் கல் வச்ச மாதிரி. இது இல்லை இது வந்து பழசு, மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு லப்பர் பேண்டு, இவ்வளோதான். பொட்டு டப்பா, பொட்டு 2 பொட்டு டப்பா, அப்புறம் துணியில் போட்டால் மனம் அடிக்கிறது, பின்னு, கேட்ச் கிளிப், லப்பர் இது நகை பாலிஷு, லப்பர் பேண்ட்ஸ், கேட்ச் கிளிப்பு, இதெல்லாம் சேர்ந்து 190 ரூபா. ஒரு கரண்டி மாதிரி வாங்கியிருக்கோம், இருங்க காமிக்கிறேன். பொருட்காட்சிக்கு போனதில் இதெல்லாம் சேர்ந்து 190. விலைவாசிக்கெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க பொருட்காட்சியில். இந்த பேண்ட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க மக்களே? 10 ரூபா. இது 10 ரூபா, இதுவும் 10 ரூபா தான். இந்த குட்டி கிளிப்பு 10 ரூபாயாமா, அநியாயம். இது எவ்வளோன்னு தெரில. அப்புறம் இந்த கரண்டி வாங்கினேன் அம்மாவுக்கு, வீட்டுக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கிற மாதிரி கரண்டி. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா பொருட்காட்சிக்கு போய்?